இப்போது திமுக கூட்டணிக்கு போட்டியாக இருப்பது அதிமுகவா தாவேகாவா என்ற விவாதம் நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மிடையே மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் மணப்பாறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமது நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் கேட்கலாம், தற்போதைய இந்த தேர்தல் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, இந்த உண்மையிலேயே போட்டி என்பது களத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை அவர் மணப்பாறை தொகுதி மக்கள் மட்டுமல்ல தமிழகம் முழுவதிலும் உள்ள வாக்காளர் மனநிலையை அறிந்தவர் என்ற முறையில் அப்துல் சமதிடம் நாம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போதைக்கு இந்த போட்டி நிலவரம் கள நிலவரம் வந்து திமுக அதிமுகவுக்கு இடையே தான் இருக்குதா, இல்லைன்னா அவர் தாவேக தலைவர் விஜய் சொல்கிற மாதிரி நான் எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டியா? இது பொதுவாக இந்த இளைஞர்கள் மனநிலை எவ்வாறு இருக்கிறது, பொது மக்கள் வாக்காளர்கள் மனநிலை எவ்வாறு இருக்குது சார்? தமிழக அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை அதிமுக திமுக என்கின்ற அந்த லெவலில் தான். திமுகவுக்கு எதிராக இன்றைக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு கிராம அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது பல்வேறு வகையில் சிதைவுகளை ஏற்பட்டிருந்தாலும் இன்றைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு கிராம கட்டமைப்புகளை கொண்டது என்று சொன்னால் அதுதான் சொல்ல முடியும். விஜய் சொல்லக்கூடிய அந்த இதை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய கணிப்பு. அவர் கணிக்கிறார், அவர் அப்படி தான் சொல்ல முடியும். அவர் தனக்கானதாக அவர் கற்பனை செய்து அவர் பேசுவதைத்தான் நான் நினைக்கிறோம். ஒரு தேர்தலை கடந்த பிறகுதான் அவருடைய சூழல் என்னவென்றே நம்மளால் சொல்ல முடியும். ரசிகர் பட்டாளம் பின்னால் இருக்கிறது என்பதை மட்டுமே வைத்து அரசியலில் ஒரு முடிவான முடிவுக்கு நம்மால் வர முடியாது என்பதுதான் கணிப்பு. சரி, அந்த கூட்டம், அந்த க்ரௌடு நீங்களே திருச்சியில் பார்த்துருப்பீங்க. திருச்சியிலலாம் சரியான கூட்டம், அதே போல் பெரம்பலூர், அரியலூர், பல்வேறு இடங்களில் ஒரு செல்லும் இடங்களிலெல்லாம் கூட்டம். அந்த கூட்டம் வந்து வாக்குகளாக மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த மக்களிடத்தில் கேட்கும்போது அவர்கள் விஜய்க்கு வாக்களிப்பதாகவோ விஜயினுடைய கட்சியில் சேர்ந்து நாங்கள் செயல்பட போகிறோம் என்றோ பலரும் சொல்லலை. அவங்க சொன்னது வந்து நாங்கள் விஜயை பார்க்க வந்தோம் அப்படின்றது தான் பெரும்பாலான மக்களுடைய கருத்தாக இருந்துச்சு. ஒரு சினிமாவில் பிரபலமான நட்சத்திரமாக அவர் மிளர்கிறார், அவருக்கு ரசிகர்களாக பலரும் இருக்கிறார்கள். அது வந்து இளவயது பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அந்த ரசிகர்கள் அனைவரும் வாக்காளர்களாக மாறிவிடுவார்கள், என்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களாக மாறிவிடுவார்கள் என்று சொல்வதை என்னால் ஏற்க முடியல. அதனால் வந்து ஒரு தேர்தலை அவர் சந்தித்த பிறகுதான் அவர் எந்த நிலையில் இருக்கார் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போதைக்கு மக்களுடைய மனநிலையை பார்க்கும்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இருக்கிற சூழலாகட்டும், அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையிலும் பார்க்கும்போது நாங்கள் விஜயை பார்ப்பதற்காக சென்றோம், அவ்வளோதான் அவங்களுடைய எண்ணமாக இப்போதைக்கு இருக்கிறது. இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் ஒரு தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏ ஆகணும்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வாக்குகள் மொத்தமாக இருக்குது. இதில் 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்குறவங்க தான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியுது. அந்த போலிங் மற்றும் 2 பெரிய கட்சிகளுக்கு இடையேயான போட்டி இதை தீர்மானிக்கிறது. அந்த 1.5 லட்சம் ஓட்டு 1 லட்சம் ஓட்டு யார் வாங்குறாங்களோ அவங்க எம்எல்ஏ ஆகுறாங்க. இப்போ ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா அவர் அப்படி தான் நினைக்கிறார் போல தெரியுது. ஏன்னா அவர் போன அந்த மக்கள் சந்திப்பு பயணம் மேற்கொண்டாங்கல்ல, அந்த பயணத்தில் அவங்க கூடிய அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது இங்கேயே ஒரு 50,000 பேர் வராங்க. இது போக ஒரு வாக்காளர்கள் ஒரு 50,000 பேர் நமக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்களா அந்த குடும்பத்தில் வந்தவங்களோட குடும்பத்தில் அப்படிங்கிறது அவரோட கணக்கு. அதனால தான் அவர் எங்களுக்கும் அவருக்கு இடையே போட்டி. ஆனால் நீங்கள் சொல்கிறது இன்னும் முக்கியமான பாயிண்ட், கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த பொது உரையாடல் அவர் மீதான நம்பகத்தன்மையை வந்து குறைத்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அதாவது வந்து ஒரு தலைவர் என்பவர் வந்து மக்கள் பாதிக்கப்படும் போது என்னவாக இருந்தாலும் சரி களத்தில் நின்று அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருக்கணும். என்ன சொல்கிறேன், இதுக்கு முன்னால் இப்போ சமீபத்தில் அரசியலுக்கு வந்து சமீபத்தில் இறந்து போன நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களாகட்டும், இவரெல்லாம் வந்து பிரச்சனை என்று சொன்னால் களத்தில் நிற்பாங்க. அவர் வந்து சினிமா நடிகர்களுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருந்த காலத்திலிருந்தே நம்ம பார்க்குறோம். அவர் வந்து களத்தில் நிற்பார், பிரச்சனைகள் சொன்னால் நிற்பார். அவர் அது முரட்டுத்தனமாக அணுகிறாரா, முறை தவறி அணுகிறாரா என்பதெல்லாம் கூட அடுத்து ஏதோ ஒரு வகையில் நின்று அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் வீட்டிலிருந்து வெளிவருவதற்கே வந்து ஒரு பெரிய மெனக்கடல் தேவைப்படுகிறது, ரொம்ப யோசனை தேவைப்படுகிறது. அப்போ வந்து இவர் எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்வார் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து மக்களுக்கு வந்திருக்கு. கரூர் சம்பவம் வந்து இன்னைக்கு 41 உயிர்கள் அநியாயமாக பறிக்கப்பட்ட நிலையில, பலியான நிலையில அவருடைய அணுகுமுறை என்பது ரொம்பவும் ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக. நேரடியாக அவங்க டிஎம்கே அட்டாக் வந்து அது எப்படி இப்போதைக்கு அதிமுக அந்த பணியை ஒழுங்காக செய்யவில்லை என்பதால் நாம் தான் திமுகவுக்கு நேரடி எதிர்ப்பாக இருக்கிறோம் என்று அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. அதன் பிறகு இன்று கூட ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறாரு. இந்த அறிவு திருவிழா என்பது வந்து ஒரு அவதூறு திருவிழாவாக
எங்களுக்கு அந்த கூட்டத்தில் பேசினாங்க. உண்மையிலேயே அது விஜய் அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணாங்களா அந்த அறிவு திருவிழா நிகழ்ச்சியில்? இல்லை, அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சிந்திக்கிறார், இவர் என்ன இன்றைய அரசியலை அவர் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறார்ன்றே என்னால் தெரிஞ்சு கொள்ள முடியல. என்னன்னு சொன்னால், இது வந்து ஒரு சித்தாந்தம் சார்ந்த ஒரு அரசியல் இன்னைக்கு இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் இருந்த அரசியல் வேறு, இப்போ இந்த 10-11 ஆண்டுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலே வேற. இப்போ வந்து ஒரு சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்காக மற்ற எல்லா சித்தாந்தங்களையும் இங்கே நிர்மூலமாக்குவதற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய மெனக்கெடல் ஒன்றிய பாஜக அரசால் மேற்கொள்ளப்படுகிறது. இவர் என்ன சொல்றாரு, எனக்கு கொள்கை எதிரி அவர்கள், அரசியல் எதிரி இவர்கள் சொல்லும்போது, இன்றைக்கு அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்காக இவர் இவ்வளவு தூரம் மெனக்கெடுறாருல, இவ்வளவு பேசுறாருல, இந்த கொள்கை எதிரிகள் தான் மிகப்பெரிய எதிரிகள். அந்த கொள்கை எதிரிகள் என்னவா நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு மனு தர்மத்தை கொண்டு வந்து இந்தியா முழுக்க ஆட்சி அமைக்க வைப்பதற்கும் அவர்களை அதிகாரத்தில் அமர வைப்பதற்கும் இந்திய சாசன சட்டத்தையே எடுத்துவிட்டு மனு தர்ம சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டியும் கல்வியில ஏன்னா குலக்கல்வியை திணிப்பது, கல்வியை வந்து பறிக்க நினைப்பது, நீட்டு போன்ற தேர்வுகளை கொண்டு வந்து பண்ணும் புதிய கல்விக் கொள்கையாகட்டும், அதே போன்று இந்தியை திணிக்க மும்மொழி கொள்கை இந்தியை திணிப்பதாகட்டும், சமூக நீதியை காலி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து உயர் சாதியினருக்கான அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததாகட்டும், இப்படியா நீங்க வந்து ஒன்றொன்றே சொல்லிக்கொண்டு பல மாநில உரிமையை பறிப்பதாகட்டும், இது எல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பாசிச தேசத்தை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமிடுதல் நடக்கும்போது நீங்க அதுல என்னமா களமாடுறீங்க வைத்து தான் இன்றைக்கு அரசியலை நம்ம தீர்மானிக்க முடியும். அந்த இடத்துல பார்த்தோம் சொன்னா இவர் ஜீரோவா இருக்கார். அவர் இங்க ஜீரோவா இருக்கார். இவர் எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவார், நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வார்? அப்ப அரசியல் எதிரி என்ற பெயரில் திமுகவை இன்றைக்கு இவர் இவ்வளவு மூர்க்கமாக இவர் தாக்குவது என்பது இது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமாகத்தான். கொள்கை எதிர்க்கு சாதகமா போயிடும் நினைக்கிறீங்க. ஆனா தனிப்பட்ட அட்டாக் பண்றாப்லையே சிஎம் தான் எல்லா அறிக்கைகளையும் எல்லா மீட்டிங்லையும் அவர் தனிப்பட்ட முறையில் பண்ணுவார். அதுதான் இவருடைய அரசியலினுடைய குழந்தைத்தனத்தை காட்டுகிறது. அரசியல்ல ஒரு குழந்தை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இது. அரசியல் முதிர்ச்சி இதுல இருந்து வெளிப்படவே இல்லை. ஒரு அரசியல் முதிர்ச்சி வரணும். நீங்க வந்து பேசுங்க, யாரை பேசுங்க, முதலமைச்சரை பேசுங்க, துணை முதலமைச்சரை பேசுங்க, திமுக விமர்சிங்க, இந்த தமிழ்நாடு அரசை விமர்சிங்க, கொள்கை சார்ந்து விமர்சிங்க, அவங்களுடைய செயல்பாட்டை வரிசைப்படுத்தி இந்தந்த செயல்பாடுகள் இப்படி இப்படிலாம் இருக்குது, இதை ஏன் நீங்க சரிப்படுத்தல அப்படின்னு சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அதை நீங்க புள்ளி விவரத்தோட சொல்லுங்க. இந்தந்த மக்கள் பணிகள் நடைபெறவே இல்லை, வாக்குறுதி கொடுத்தீங்க நிறைவேற்றலன்னு சொல்றதுக்காக வேண்டி போராட்டம் நடத்துங்க. இது எல்லாம் வந்து ஒரு முதிர்ச்சியான அரசியல். நீங்க தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவது என்பது உங்களுடைய அரசியல் அறியாமையும் உங்களுடைய அரசியல் குழந்தைத்தனத்தையும் காட்டுது.